அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கியா? சரி, அவன் இன்னைக்கு எதுக்கு திரும்ப உன்னை வர சொன்னேன் இந்த காலேஜுக்கு? நீ மார்க் வாங்கியிருக்க, படிக்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து என்கிட்ட உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கண்ணீர் விட்டு என்கிட்ட பேசினாங்க. உன்னால் படிக்க முடியல, அவளை சாப்பிட்ட இலையை எடுத்து தாங்க படிக்க வைக்கிறேன், மேற்கொண்டு என்னால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, வேலைக்கு போகிறேங்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி, மார்க் வரட்டும், நான் வந்தோன்னே நான் உதவி பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ நல்லா அவ்வளோ உங்கள் அப்பா கஷ்டத்தோட நீ வேலை பார்த்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கணும்னா அவரோட ஆசை நிறைவேற்றுங்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது இந்த காலேஜுக்கு. வார்த்தைக்காக தான் என்ன சொன்னார்? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் கால் முடியாதவர், நடக்க முடியாதவர், தான் பிள்ளைய படிக்க வைக்கிற கஷ்டப்படுறாரு. அவர் ஒரு கஷ்டப்படக்கூடாது, உன்னோட கனவு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நீ வேலைக்கு போறேன்னு சொன்னார். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ படிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இந்த காலேஜ் கூட்டிட்டு வந்தேன். நீ மார்க் வாங்கிட்ட, நான் இப்போ உனக்கு ஃபீஸ் கட்டணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். சரியா? இந்த கஷ்டம் எல்லாமே உங்க 2 பேருக்காக படுறாரு, உனக்காக படுறாரு. நீ அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். சரியா? செய்வியா? அண்ணன்னே சொல்லு, சார்லாம் வேணாம். சரியா? அதாவது இந்த நல்ல காலேஜ், இவ்வளோ பெரிய காலேஜ்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ரைட், நீ படிக்கணும்னு விருப்பப்படுற இந்த காலேஜ் தான் நீ ஆசைப்பட்டு சொன்னா, அதே காலேஜில் உனக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கேன். இப்போ ஃபீஸும் கட்டிடுவேன். நீ படிச்சு நிறைய மார்க் வாங்குவேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த உதவி பண்ணுவேன். உன்னால் பண்ண முடியும்னா எனக்கு கேரண்டி கொடு, உடனே உங்கள் அப்பா கையிலே ஃபீஸை கொடுத்து கட்ட சொல்றேன். பண்ணிடுவேன். கூடாது, எதை பத்தி யோசிக்க கூடாது, அப்பா பத்தி யோசிக்கூடாது, அம்மா பத்தி யோசிக்கூடாது. அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் நீ யோசிக்கணும். உன்னோட எய்ம் ஃபுல்லா படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சரியா? தைரியமா படி, நான் இருக்கேன். சரியா? அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அவர் இல்லைன்னா நீ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவர் என்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லலைன்னா எனக்கு நீ யாருன்னே தெரிஞ்சிருக்காது. உங்க அம்மா அன்னைக்கு அழுதாங்க, ஒரு அழுக, என் பிள்ளைய மட்டும் எப்படியா படிக்க வச்சிருங்க, உங்களை நான் கெஞ்சுறேன். நாங்க அம்மா நீங்க கெஞ்சலாம் வேணாம், அன்னைக்கு ஒரு வார்த்தை நான் என்ன சொல்லி விட்டேன்னு கேளு. நீங்க அழக்கூடாது. சரியா? நீங்க அழுகிற காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்க பொண்ணு தலையெடுத்துட்டு அந்த காலேஜ்ல கொண்டு வந்து விட்டாச்சு. ஒரு 3 வருஷம் படிச்சானா அவ பாட்டுக்கு உங்களை பார்த்து உட்கார வச்சு சாப்பாடு போற அளவுக்கு அவ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவா. சரி, ஃபீஸ் கட்டிடலாமா? நீங்க அப்படி ஆசைப்படலாம் என் கையால கட்டுங்கன்னு சொல்லி. ஆனா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. பெத்த தகப்பேன் அம்மா நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டுறதான் உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. நான் என் அப்பா எப்படினாலும் என்னை படிக்க வச்சுட்டாருங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் யாரோ அப்பாங்கிறதுனால இல்ல, அப்பாவோட அண்ணன் படிக்க வச்சிருக்காருன்னு அதை யோசனை ஓடணும். அவங்க அண்ணன். சரியா? உங்க கையாலே செமஸ்டர் நீங்களே அவ கையால கொடுத்து நீங்க 2 பேருமே போய் கட்டிட்டு வாங்க, நான் கூட வரேன். சரியா? நான் சரி, ஓகே, தேங்க்யூ சார். நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். நம்ம வீட்டுக்கு பறந்து போயிட்டாரு பெரியவர். அவரு உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே அன்னைக்கு கட்டினது இன்னைக்கு கட்டின பணம் அன்னைக்கு மொத்தமா வந்து 21,150 ரூபா ஒரு செமஸ்டர் ஃபீஸ். இன்னும் அடுத்த செமஸ்டர் கட்டினா தான் போதும். கட்டியாச்சு, நாங்கள் பில்லு நீங்க கட்டிங்க, கட்டியாச்சு. இனிமேல் நீ எந்த இதுக்கு பணம் கட்ட தேவையில்ல, நேராக போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். காலேஜ் என்னைக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். குரூப்ல போட்டுருவாங்களாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். சரியா? நல்லா படிக்கணும், பெரிய ஆளை வரணும். உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லு 2 பேருக்கும். சரியா? உங்க தவம் இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைன்னு சொன்னாங்க. அவங்கள எவ்வளோ ஆசையோட கனவோட வளர்த்துருப்பாங்களோ அந்த ஆசையும் கனவை நிறைவேற்ற வேண்டியது உன் கையில இருக்கு. சரியா? நல்லா படிக்கணும். நீ நல்லா படிச்சனா நான் எல்லா உதவியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி ஏன் அந்த வார்த்தை சொல்லனா, நீ நல்லா படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக. என்னால அண்ணன் இவ்வளவு இதா சொல்லாங்கன்னு நினைக்க கூடாது. நீ நல்லா படிப்பங்கிறதுக்காக சொல்லு. சரியா? போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். இது செலவுக்கு ஏதாவது இல்லை, பரவாயில்ல, செலவுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. சரி சார், நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். சரி.